ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். 2019 நடந்த ஏஜிஎஸ்டி அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்து தமிழ் 100 கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல்கள் வந்து எது? தமிழுக்கு கதி அப்படின்ட்டு பெரியோர்களால் வந்து போற்றப்படக்கூடிய நூல்கள் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம், திருக்குறள். ஆன்சர் வந்து கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள். அடுத்த செகண்ட் கொஸ்டின். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேதாம்பல். ஓகேவா, அதுதான் வந்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது. சேதாம்பல் ஈக்குவல் டு சேது பிளஸ் ஆம்பல் அப்படிங்கிறது தவறு. மீதி மூன்றுமே வந்து சரி. நமக்கு பார்த்தோன்னே வந்து இது வந்து தவறுன்னு தோன்றும். பைங்கூல் அப்படிங்கிறது பசுமை பிளஸ் கூல் அப்படிங்கிறது எப்படி வரும்னு தோணும். ஆனால் பசுமை பிளஸ் கூல் வந்து பைங்கூல் தான் வரும். சிற்றோடை சிறுமை பிளஸ் ஓடை மரவடி, மரம் கூட்டல் அடி வந்து மரவடின்ட்டு வரும். ஸோ இந்த மூன்றுமே வந்து சரி. சேதாம்பல் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா, இது மேபி இன்னொரு இத்தோ அல்லது தூவோ அப்படிங்கிறது வருதுமாய் வந்து இருக்கும். அடுத்த மூன்றாவது கொஸ்டின். தமக்குரியர் பிரித்தெழுதுக. எல்லாம் சிம்பிளான கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமக்கு கூட்டல் உரியர். அடுத்த நான்காவது கொஸ்டின். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. இசைத்தமிழில் வழி நாடகத் தமிழிற்கு இயக்கம் இல்லை. ஓகேவா, அதில் எங்கே இத்து வரும், எங்கே இக்கு வரும், என்ன எழுத்து வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இசைத்தமிழில் வழி நாடகத்திற்கு இயக்கம் இல்லை. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின். ஒரு பொறுத்துக. உருபன் ஒளியின் அகலாய்வு கல்வெட்டியல், அதற்கான இங்கிலீஷ் வந்து இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சரியாக வந்து பொறுத்துக. ஓகே, இதற்கான சரியான பொருத்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உருபன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர்ஃபை. ஒளியன் அப்படிங்கிறது ஃபொனமினோ. அகலாய்வு அப்படிங்கிறது எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் அப்படிங்கிறது எபிகிராஃபி. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 4-2-4-2-1-3. ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4-2-1-3. அடுத்த கொஸ்டின். ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இல்லை பாருங்க, கலை கலை தலை தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விலங்கு தலைத்தல் மூங்கில் நீக்கு. ஓகேவா, இதில் வந்து எது வந்து சரியாக வந்து பொருத்தமாக வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பொருத்தி ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4-3-1-2. கலை அப்படிங்கிறது நீக்கு, இந்த கலை அப்படிங்கிறது மூங்கில், தலை அப்படிங்கிறது வந்து விலங்கு, தலை அப்படிங்கிறது தலைத்தல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது. ஓகே, அவன் நல்லவன் எவ்வகை பெயர்? அவன் நல்லவன் எவ்வகை பெயர்? ஆன்சர் வந்து என்னது? அவன் நல்லவன் அப்படிங்கிறது குணப்பெயர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது வந்து என்னது? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இனங்குறித்தல். பொருந்தாத இலக்கண குறிப்பை வந்து கண்டறிக. பொருந்தாத இலக்கண குறிப்பு வந்து எதுன்ட்டு கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா தடக்கை உரிச்சொற்சுடர். ஓகேவா, தட அப்படிங்கிறது உரிச்சொற்சுடர் வந்து சரி. நென்னகர் அது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை, அதுவும் வந்து சரி. வாழ்தல் தல் அப்படின்னு வந்திருக்கு, இது தொழிற்பெயர், இதுவும் வந்து சரி. வினைத்தொகை. ஓகேவா, வினைத்தொகை மடக்கொடி அப்படிங்கிறது வினைத்தொகை வந்து கிடையாது. மடக்கொடி அப்படிங்கிறது வினைத்தொகை வந்து கிடையாது. ஆன்சர் வந்து என்னது இந்த கேள்விக்கு?
ஆப்ஷன் சி மடக்கோடி வினைத்தொகை அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமொழி. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன? சேவல் அப்படிங்கிறதோட எதிர்ப்பால் வந்து என்னது? கோழி. அடுத்தது எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை வந்து எது? எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமண்டில ஆசிரியப்பா. அடுத்தது வந்து மோனை வகையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்கா தெனின். ஓகேவா? இதோட இது கேட்டிருக்காங்க, என்னது இலக்கண குறிப்பு வந்து மோனை வகை வந்து கேட்டிருக்காங்க. இதோட மோனை வகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூளை மோனை. அது எப்படி வருதுன்னா கூளை மோனைங்கிறது 1,2,3 வந்துச்சுன்னா அது என்னது? கூளை மோனை. ஸோ தானம் தவம் தங்கா இந்த 3 வந்திருக்கா, அதனால வந்து இது வந்து கூளை மோனை. முற்று மோனை அப்படிங்கிறது வந்து என்ன எழுத்துலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா முற்று மோனை அப்படிங்கிறது வந்து 1,2,3 இது வந்துச்சுன்னா முற்று மோனை. இணை மோனை அப்படிங்கிறது வந்து 1,2. ஓகேவா? இது 1, 2, 3 வந்து இருக்கிறதுனால இது கூளை மோனை. 1,2,3 இங்கேயும் ஒரு தே வந்துச்சுன்னா அது முற்று மோனை. ஓகேவா? அதே இது வந்து இந்த இடத்துல வரல, இந்த இடத்துல தே வரலன்னா இந்த மொதல் 2 வந்துச்சுன்னா அது இணை மோனை. ஒரு மோனை அப்படிங்கிறது 1,4. ஓகேவா? 2வது வராமல் இங்கே 4வது வந்து வந்திருக்கு. அப்போ 1,4ன்னு வந்துருச்சுன்னா அது ஒரு மோனை. ஓகேவா? இதற்கு நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸை வச்சு தான் வந்து வரும். வேணா அந்த நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இணை அப்படிங்கிறது இணை மோனை அல்லது இணை எதிகை இணை ஏபு பொறுத்துகள்ல உள்காமை விழுமம் திண்ணியர் வீறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னன்ட்டு வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து சிறப்பு வலியர் துன்பம் தளராமை. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4,3,2,1. ஒழுகாமை அப்படிங்கிறது தளராமை, விழுமம் அப்படிங்கிறது துன்பம், திண்ணியர் அப்படிங்கிறது வந்து வலியவர், வீறு அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்தது அறிவற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலாகா அரண். இதில் வந்து அற்றம் அப்படிங்கிறது சொல்லோட பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அற்றம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அழிவு அப்படின்ட்டு பொருளை வந்து தருகிறது. அடுத்தது கற்பெனும் பெயரை தோன்றும் களிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறது? இந்த பாடலடி வந்து சீதையை வந்து குறிக்கிறது. அடுத்தது குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? யார் இது? ராமன். ஓகேவா? அடுத்தது தண்டுடைக்கையர் வெண்டலி சீதளவர் என்ற தொடரில் சீதவளர் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்ன? சிதவளவர்னா வந்து என்ன பொருள்னா தலைப்பாகை கெட்டியவர். நற்றினை தொகுப்பித்தவர் யார்? நற்றினையை தொகுப்பித்தவர்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்த ஒரு பொறுத்துக சேரு வித்து யானர் வட்டி பனையோலி பெட்டி புது வருவாய் விதை வயல். ஓகேவா? இதில் வந்து சரியான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4,3,2,1. சேரு அப்படிங்கிறது வந்து வயல், வித்து அப்படிங்கிறது வந்து விதை, யானர் அப்படிங்கிறது வந்து புது வருவாய், வட்டி அப்படிங்கிறது பனையோலி பெட்டி. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல். ஓகேவா? மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது? எல்லாருக்கும் தெரிஞ்ச நூல் தான். மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி.
அடுத்த கொஸ்டின், தேவியும் ஆயமும் சித்திரா பதியும். இதுல வந்து ஆயமும் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆயமும் அப்படிங்கிறது வந்து மீனிங் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆயமும் அப்படிங்கிறதோட சொல்லோட மீனிங் வந்து என்னது? தோழியர் கூட்டம். அடுத்த, முல்லையும் குறிஞ்சியும் முறைமறிந்திருந்த நல்லியல் பிளந்து நடுங்குதுயர். ஓகேவா? இந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூல்ல வந்து அமைஞ்சு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருத்து என்ற அடிகள் எந்த இதுல வந்து அமைந்திருக்கு? இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். அடுத்த, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றார் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடர் வந்து யாருடையது? இதெல்லாம் வந்து யாருடைய தொடர்? ஆன்சர் வந்து யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். சாரி, மகாகவி பாரதியார். ஓகேவா? ஸோ கொஞ்சம் குழப்பம். தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் மேக்சிமம் வருவார். வையகமே உலகமேன்னு வந்தா பாரதாசன் வந்து வருவார். ஜோசப் எனும் பெயரின் தமிழாக்கம். ஜோசப் அப்படிங்கிறது பெயரோட தமிழாக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வளன். அடுத்து, போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? போலி புலவர்கள் பெருகாமல் வந்து தலையை வெட்டிய புலவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்குத்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் எனும் இலக்கிய வகை நூல். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் எனும் வகை இலக்கிய நூல் வந்து பல்லு. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மற்றும் உள்ளது வந்து என்னது? சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்து கலங்கு, அம்மானை, ஊசல். ஓகேவா? இந்த மாதிரி மூணு வந்து தனித்தனியா வந்து வரும். இது 7 வந்து காமனானது. பொறுத்துக. சரதம், பவித்திரம், பெருமாள், மகாததி, தூய்மை, அரசன், கடல், வாய்மை. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4, 1, 2, 3. தாயுமானவர் பிறந்த ஊர். ஓகேவா? தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் வந்து என்னது? திருமறைக்காடு. மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து என்னது? மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலை எழுதியவர் வந்து ராமலிங்க அடிகளார். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை வந்து தட்டி எழுப்பியவர் வந்து யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவற்றுக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார்? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவற்றுக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றவர் யார்? சுதந்திர தாகம் வந்து சீசு செல்லப்பாவுடையது. அடுத்தது, உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? ஆன்சர் வந்து சாலை இளந்திரியன். ஸோ இவர் வந்து இப்போ நமக்கு சிலபஸில் கிடையாது, அதனால தேவையில்லை. அடுத்தது, வரதநஞ்ச பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி
குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? ஆன்சர் வந்து கரந்தை தமிழ்ச் சங்கம். சிரதண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? வள்ளியம்மைனாலே காந்தியடிகள் தான். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? ஓவியக்கலை வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுல வந்து தோன்றியது. ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டு. சலாம் சபாஸ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிக. சலாம் சபாஸ் அப்படிங்கிறது வந்து உருது சொற்கள். எது தவறானது? எது வந்து தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணமூர்த்தி இது சரி. தமிழர் சால்பு சு வித்யானந்தன் சரி. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் காராஜன் சரி. தமிழர் வரலாறும் தமிழர் பண்பாடும் கே ரத்தினம் கிடையாது, கே பிள்ளைன்ட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா நெட்டில். தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் சி.வே. வெங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் ஸ்ரீ வெங்கடசாமி நாட்டாருக்கு வந்து வழங்கியது வந்து எந்த பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகம். அடுத்தது, தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடைப்படுத்தப்பட்ட ஆண்டு. வைக்கம் போர் வந்து 1924 வந்து நடைபெற்றது. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அந்நோய் எது அப்படின்ட்டு சொல்லக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, மனக்கொடை. அடுத்த ஒரு பொறுத்துக. புறம், நகரம், பட்டினம், ஊர், பாக்கம், நிலம், புலம், சிற்றூர். இதை வந்து பொறுத்துக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புறம் அப்படிங்கிறது வந்து ஊரை வந்து குறிக்கக்கூடியது. பட்டினம் அப்படிங்கிறது நகரத்தை வந்து குறிக்கக்கூடியது. பாக்கம் அப்படிங்கிறது சிற்றூரை வந்து குறிக்கக்கூடியது. அண்டு புலம் அப்படிங்கிறது வந்து நிலத்தை வந்து குறிக்கக்கூடியது. ஆன்சர் வந்து டி 2143. அப்போ சரியான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு கூறியது யார்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது வந்து யாரு? ஔவையார். நோய்க்கு முதல் காரணம் வந்து என்னது? நோய்க்கு முதல் காரணம் வந்து உப்பு. சமரச கோவிலை அமைத்து சென்றவர் யார்? சமரச கோவிலை அமைத்து சென்றவர் ராமலிங்க சுவாமிகள். சமரசித்த அந்த இதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சமரச கோயிலை அமைத்து சென்றவர் ராமலிங்க அடிகள். ஜீவகாரணிய ஒழுக்கம் எனும் நூலை இயற்றியவர். ஜீவகாரணிய எனும் நூலை இயற்றியவர் வந்து யாருன்னா அதுவும் ராமலிங்க அடிகளார் தான். அடுத்தது, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றார் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? இதே மாதிரி ஒரு கேள்வி இப்போ பார்த்தோம்ல. ஆன்சர் வந்து பாரதியார். அடுத்து பொறுத்துக. கருமுகில். கருமுகில் அப்படிங்கிறது என்ன வரும்? கருமுகில், வைவேல், உணர்மின், அழுக்குவேன். இது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது. ஆன்சர் வந்து 2143. அதாவது கருமுகில் அப்படிங்கிறது கருமை கூட்டல் முகை பண்பு தொகை. ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட், வைவேல் அப்படிங்கிறது வந்து உரிச்சொற்சொடர். ஓகேவா? வை அப்படிங்கிறது தான் உரிச்சொற்சொடர் வரும். உணர்மின் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று.
அழுக்கு வேன் அப்படிங்கிறது தன்மை. ஸோ இது அவ்வளோ முக்கியம் கிடையாது, பார்த்துக்கலாம். புலனுக்கற்ற அந்த நாளன் என் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆன்சர் யாரு? கபிலர். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இப்போ ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க. மிசை அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் வந்து கீழே. மிசை அப்படிங்கிறதோட சரியான சொல் வந்து மேலே. திருமலை முருகன் பள்ளி எனும் கூறும் நெல் வகையில் கூறாத நெல் காடை சம்பா. ஸோ எல்லாம் தேவையில்லை. பிழையற்ற வாக்கியம் எது? இதில் பிழையற்ற வாக்கியம் வந்து வருவது போவதும் கிடையா அப்படிங்கிறது தான் வந்து பிழையற்ற வாக்கியமா. நான் வாங்கிய நூல் இது அல்ல, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இந்த அல்லங்கிறது வார்த்தையே வரா. எப்போ இது ஒருமை பன்மையில் வந்து நான் வாங்கிய நூல், ஓகேவா, நூல் அப்படிங்கிறது சிங்குலர். சிங்குலர் வந்துட்டுனாலே வந்து என்ன வரும்னா அன்று தான் வரும். நான் வாங்கிய நூல் இது அன்று, சிங்குலர்னாலே அன்று தான் வரும். தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் இது. தை அப்படிங்கிறது என்னது? திங்களோட பெயர், ஒரு மாதத்தின் பெயர் தான் வந்து என்னது? தை. செய்கின்றால் வேர்ச்சொல் செய். பார் என்ற அடி சொல்லினை தொழிற்பெயராக்குக. பார் அப்படிங்கிறதோட அடி சொல் வந்து என்னது? பார்த்தல். இந்த அடி சொல்லி கொண்ட தொழிற்பெயர், பாரோட தொழிற்பெயர் வந்து என்னது? பார்த்தல். அகர வரிசைப்படுத்தி எழுதுக. ஆன்சர் வந்து என்னது? சேசா சிசி, சங்கு சாவி சிலை சீப்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான இது அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு அப்படிங்கிறது வந்து சரியான இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். ஆன்சர் வந்து சி. இல்லை தம்பி அண்ணன் வீட்டுக்கு சென்றார் அப்படிங்கிறது சரிதான் வரும். ஏன் அப்படி வரலன்ட்டு தெரில, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. வேங்கை, ஓகேவா. வேங்கை அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பொதுமொழி. வேங்கை அப்படிங்கிறது பொதுமொழி. பொதுமொழி அப்படிங்கிறதுனா பிரித்து சேர்த்து பார்த்தால் ஒரு பொருள் தரும், பிரித்து பார்த்தால் வேறு ஒரு பொருள் தரும், ஓகேவா. வேங்கை ஒரே இது. வேங்கைனா இந்த ரெண்டு பொருள். அது வந்து எனக்கு இந்த பலகை, பலகை அப்படிங்கிறது ஒரு பொருள் மொத்தமாக வருவது. பல அப்படிங்கிறது ஒரு பொருள், கை அப்படிங்கிறது பொருள். இது வந்து ஒரு பொதுமொழி, ஓகேவா. இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்து பொதுமொழி. இதுவும் வந்து பொதுமொழி தான். வயலில் ஆடுகள் மேய்ந்தில. வயலில் ஆடுகள் வந்து மேய்ந்திலன்ட்டாங்க. மேய்ந்தில அப்படிங்கிறது என்னது? எதிர்மறை தொடர். கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது பிறவினை சொல்? இல்லை பிறவினை சொல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பித்தால். பிறருக்கு கற்பிக்கிறாள்ல, அதனால இது பிறவினை சொல். அகழ்வாரை தாங்கும் நிலத்தை போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை வெளிப்படுத்தும் பொருள் வந்து எது? பொறுமை. அடுத்தது திருக்குறள்ல வந்து இடம்பெற்ற 2 மரங்கள் வந்து எது? திருக்குறள்ல இடம்பெற்ற 2 மரங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை மற்றும் மூங்கில். அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதை காட்டிலும் பெரிது? மலையை காட்டிலும் பெரிது. பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை? 70. அடுத்தது குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். நான் இது வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், ஓகேவா. என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாநாட்டை ஐயின்னு வந்திருக்கா. ஐயின்னு வந்தால் அது என்னது? செய்வினை வாக்கியம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, செய்வினை வாக்கியம்.
இதே வந்து உலகத் தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆளுன்னு வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறு பஞ்சமூலத்தில் கூறப்படாத மூலிகை வந்து எது? கண்டகத்திரி, சிறுவழுதினை, நெருஞ்சிலாம் வந்து சிறு பஞ்சமூலத்தில் கூறப்படுகிறது நூல் தான். தூதுவாளை வந்து கிடையாது. வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பாடல் வரிகள் மேக்சிமம் வந்து புறநானூறு, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் இதுல இருந்து தான் வந்து கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகே, அது அகப்புற நூல். சரி. பரிபாடலில் வையை ஆறு பற்றி செய்தி இடம்பெற்றுள்ளது. ஓகேவா, இதுவும் வந்து சரிதான். பரிபாடலில் 400 பாடல்கள் உள்ளன. ஓகேவா, பரிபாடலில் 400 பாடல்கள் வந்து கிடையாது. பரிபாடலில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 70 தான். ஓகேவா, 70 தான் வந்து பரிபாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை. தற்போது வந்து எத்தனை இருக்குன்னா கிடைத்தது வந்து கம்மி தான். ஓகேவா, மொத்த எண்ணிக்கை வந்து பரிபாடலின் பாடல்களின் எண்ணிக்கை வந்து 70. காண மஞ்சைக்கு கலிங்கை ஈந்தவன். காண மஞ்சைக்கு கலிங்கை ஈந்தவன் வந்து யாருன்னா பேகன். அடுத்த ஒரு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அகநானூற்று பாடல்கள் 3 பெரும்பிரிவுகளை கொண்டது. ஓகே, அது வந்து சரிதான். ஓகே, அகநானூற்று பாடல்கள் 3 பெரும்பிரிவுகளை கொண்டது. என்னதெல்லாம்? களிற்றியான நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. ஓகேவா, இல்லை கணிற்றியான நிறை வந்து 100 பாடல்களை கொண்டுள்ளது. களிற்றியான நிறை வந்து 100 பாடல்கள் கிடையாது, 120 பாடல்கள் கொண்டது. மணிமிடை பவளம் 180 பாடல்கள் கொண்டது. நித்திலை கோவை தான் வந்து 100 பாடல்கள் கொண்டது. ஸோ இதில் வந்து முதல் இது மட்டும்தான் சரி. கூற்று 1 மற்றும் சரி. அடுத்த பொருத்தமுள்ள இணையை தேர்ந்தெடு. கம்பர் தாயுமானவர், சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள், கபிலர், சேக்கிழார், ஔவையார், காளிதாசர். சரியானது வந்து சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள். ஓகேவா, கபிலரும் வந்து பரணரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஔவையார் வந்து அதியமான், கம்பர் வந்து சடையப்ப வள்ளல். இவங்கெல்லாம் வந்து மேட்சஸ். இல்லை மீதி மூணுமே தவறாக கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல். கிறிஸ்துவத்தோட கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி. ரச்சனை யாத்திரையும் கிடையாது, தேம்பாவணி. சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 5027. பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் வந்து யாரு? பிரபந்தம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வட சொல்லுக்கு பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது. கலிங்க மன்னன் அனந்திய மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார்? கலிங்க மன்னன் கூட வந்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் குலத்துங்க சோழன். முதல் குலத்துங்க சோழனின் படைத்தளபதி யார்? முதல் குலத்துங்க சோழனின் படைத்தளபதி வந்து கர்நாகர தொண்டைமான். பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக இருக்கிறது? பண்டைய கலிங்கம் அப்படிங்கிறது இப்போ ஒரிசா. நமக்கு தொழிலில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் வந்து பாரதியார். துரியோதனனின் தந்தை பெயர் திருத்தராட்டினன். அடுத்தது சுந்தரம் பிள்ளைக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு வந்து எது? சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வந்து வழங்கியது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண அரசு. வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழர். சிலப்பதிகாரத்தில்
தமிழ் அறிஞர் யாரு? சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களை அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்ப மீனாட்சி சுந்தரனார். பிசி அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசி அப்படின்னா வந்து விடுகதை அப்படின்ட்டு பெயர் பொருள். மழை வரும் என்றே மந்திரம் செபித்தது அந்த காலம் அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்று பாடியவர் உடுமலை நாராயண கவி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? இல்லை, முடியரசனோட காவியம் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் வந்து ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அடிப்படை தேவையில்லை, அகராதிகள் தேவையில்லை. ஓகேவா? பாடலும் அப்படித்தான் என்றவர். ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இதுதான், ரிப்பீட்டட் கொஸ்டின் இதெல்லாம். ஆன்சர் வந்து ஈரோடு தமிழன்பன். தமிழின் தொன்மையான கலை வடிவம். தமிழோட தொன்மையான கலை வடிவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடகம். மதக சூளாமணி என்ற நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் விபுல் ஆனந்தர். இதெல்லாம் தேவை கிடையாது. பேனா என்ற பெயரில் பல நூல்களை எழுதியவர் அப்புசாமி. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் பேரவை சம்பளம் என்ற பட்டத்தை அப்புசாமி வந்து பெற்றார். இது வந்து ரெண்டுமே வந்து சரி. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பிரபஞ்சன். தமிழ் தாத்தா எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. பாவலர் பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் வந்து சேலம். ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? ஆன்சர் வந்து 40 ஆண்டுகள். ஜாதி எனும் பாறை உடைந்து சுக்குநூறானது, இதற்கு காரணமாக இருந்தவர் யார்? பெரியார் அண்ணா, அம்பேத்கர் அண்ணா, அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, பெரியார், அம்பேத்கர். பெரியார், அம்பேத்கர். சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல். சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? இவர் ரோமர். இதெல்லாம் தேவை கிடையாது. எந்தெந்த ஊருக்கு இடைந்தே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து கன்னியாகுமரி டு மதுரை. இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது.